கர்த்தருடைய பரிசுத்த ஸ்தோத்திரம். இந்த மதியம் பொழுதும் கர்த்தர் உங்கள் தெய்வ சமாதானம் உங்களோடு இருப்பதாக. உங்கள் பேராயர் ஜேக்கப் நான் பேசுகிறேன். எல்லாம் நல்லா இருப்பீங்கன்னு சொல்லி விசுவாசிக்கிறேன். இந்த வேளையில் கர்த்தராகிய தேவன் உங்களோடு பேசக்கூடிய வார்த்தை ஆதிகாமம் 12வது அதிகாரம் 2வது வாக்கியத்தின்படி கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். உன் பேரை கர்த்தர் பெருமைப்படுத்துன்னு சொல்கிறார். ஒரு வேளை தடைகளை கண்டு கலங்கலாம், பிரச்சனையை பார்த்து கலங்கி கொண்டுக்கலாம். தேவ பிள்ளையே, என் வாழ்க்கையில் ஏன் இந்த துயரம், என் வாழ்க்கையில் ஏன் இந்த போராட்டம், என் வாழ்க்கையில் ஏன் இந்த அவமானம், என் வாழ்க்கையில் ஏன் இந்த நிந்தனை, அநேக தாமதத்தில் கண்டு நான் விரக்தியாக இருக்கேனே சொல்லி கலங்கி கொண்டிருக்கிற, அநேக பிரச்சனை குறித்து கலங்குற உன்னோடு கர்த்தர் சொல்கிறார், நீ ஆஸ்வரமாக இருப்பாய். உன் பேரை கர்த்தர் பெருமைப்படுத்த போகிறார். வேலையில் தோல்வி, வேதனை, கலக்கம், போராட்டம், அவமானம், நிந்தனை, அவச்சொல் எல்லாம் சுமந்து நிற்கிற கலக்கத்தோடு தான் நீ வாழ்ந்து கொண்டிருக்க. ஒரு பக்கம் பயம், ஒரு பக்கம் நெருக்கத்தை கண்டு கலங்குற, பிரச்சனையை கண்டு கலங்குற, போராட்டத்தை கண்டு கலங்குற, அவமானத்தை பார்த்து கலங்குற. என் சூழ்நிலைகள் மாறுமா மாறாதுன்னு சொல்லி கலங்கி கொண்டிருக்கையா? கர்த்தருடைய பார்த்து சொல்லார், உன் சூழ்நிலைகள் மத்தியில் மாற்றி காற்றையும் காண மாட்டேன், மழையும் பார்க்க மாட்டேன், உன் ஆசீர்வாத ஒற்றுகள் உண்டாகும்னு கர்த்தர் சொல்கிறார். நீ தொடர்ந்து ஜெபத்தில் முன்னேறிக்கொள். உன் குடும்பத்தின் சூழ்நிலைகள் மாறும், உன் குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனைகள் மாறும். தொடர்ந்து முன்னேறிக்கொள். ஆதிகாமம் 12:2 படி உன்னை ஆசீர்வாதமாக கர்த்தர் வைப்பார். உன் பேரை கர்த்தர் பெருமைப்படுத்துவார். உன் எல்லைகளை கர்த்தர் பெரிதாக்குவார். தீங்கு துக்கப்படுத்தாது. உன் பிரச்சனை கண்டு கலங்காது, உன் போராட்டத்தை கண்டு கலங்காது, உன் அவமானத்தை பார்த்து கலங்காது. தெய்வ சத்தத்தை கேட்கக்கூடிய தெய்வ பிள்ளையே, கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். இந்த மதிய பொழுதும் கர்த்தருடைய சமாதானம் உங்களோடு இருப்பதாக உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். எங்கள் அளவில்லாமல் நேசிக்கிறான் எங்களை பரமத்தப்பனே. அருமையான கொடுக்கப்பட்ட இந்த மதிய வேலைக்காக நன்றி. அருமையான இந்த சோசியல் மீடியா வழியாக பிள்ளைகளை காண வைத்த கிருபைகளுக்காக நன்றி. இது யாரெல்லாம் பார்க்குறார்களோ, இது யாரெல்லாம் ஃபார்வர்ட் பண்ணுறார்களோ அவர்களை நீங்கள் ஆசீர்வதிக்கணும். இந்த வசனம் கேட்கும்போதே ஒரு தைரியத்தை கொடுங்க, மனமளிச்சை கொடுங்க. கவலைகள் மாறட்டும், சோர்வுகள் மாறட்டும், பிரச்சனைகள் மாறட்டும், வேதனை மாறட்டும், கலக்கங்கள் மாறட்டும். ஆண்டவரே, தெய்வீக சமாதான பிள்ளைகளோடு இருப்பதாக. பிள்ளைகள் ஆசீர்வதிங்க, பெருக பண்ணுங்க. இயேசுவின் நல்ல பிதாவே, ஆமென். தெய்வீக சமாதானம் உங்களோடு இருப்பதாக. காட் பிளஸ் யூ. ஆமென்.